முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, மங்களகரமான நல்ல நாளாகிய இந்த நாளில் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பெரும் மகிழ்ச்சியும் நீ சந்தோஷப்படக்கூடிய நல்ல விஷயமும் நடக்கும்படி செய்ய போகிறேன். ஆமியன் செல்வமே, முருகா சரணம் முருகா சரணம்னு என்னையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இனி எந்த கஷ்டமும் பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நானே உனக்கு துணையாக இருக்கணும்னு ஓடி வந்திருக்கேன். நீ என்கிட்ட கேட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன். நீ செஞ்ச புண்ணிய காரியங்களின் பலனாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்வதற்காக தான் காலையிலேயே நான் உன்னை தேடி வந்துட்டேன். நீயும் எப்போதும் நன்றி உணர்வோட நல்ல மனசோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருப்பதால இப்போதே உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை பெற்று தரப்போகிறேன். நீ அனுபவிக்க வேண்டிய துயரங்கள் அனைத்தையும் அடைந்து கடந்து வந்து விட்டாய் என் செல்வமே. இப்போது உன் வாழ்க்கையில் இன்பத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் அடைவதற்கான நேரமும் காலமும் வந்துருச்சு. அதனால தான் இந்த காலை வேளையிலேயே உனக்கான மன மகிழ்ச்சியை மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்கணும். இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோட இந்த அப்பன் முருகன் காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன். உனக்குள் இருக்கும் நன்றி உணர்வும் நல்ல எண்ணங்களும் சேர்ந்து என் அருளின் கதவை திறந்து வச்சிருச்சு. இந்த திருச்செந்தூர் முருகனின் அருளால இன்னைக்கு உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் என் செல்வமே. ஒரு மனிதன் என்னை நெருங்கி வருவதற்கு காரணம் கடுமையான பக்தி மட்டுமல்ல, உண்மையிலேயே நன்றியும் நம்பிக்கையும் இறைபக்தியும் இருந்தாதான் என்னால் அவர்களை நெருங்கி வர முடியும். அப்படிதான் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து இந்த முருகன் உனக்கு அருள் செய்ய ஓடி வந்திருக்கேன். ஒவ்வொரு நாள் காலையிலையும் இன்னைக்காவது நல்ல நாளாக இருக்கணும், நல்லது நடக்கணுன்ற எதிர்பார்ப்பு உனக்குள் இருப்பது அல்லவா? அந்த எண்ணத்தை இன்னைக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். இந்த நாள் உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகுது. நீயும் நன்றி முருகான்னு சொல்லிக்கிட்டே இப்போது இந்த நிமிஷத்தில் இருந்து இந்த நாளை நம்பிக்கையோடு அமைதியோடு உன் கடமைகளை செய்ய தயாராகு. நீ செய்கிற வேலைகளுக்கு நடுவில் என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. இனி எந்த விதத்திலும் நீ துன்பப்படாமல் கஷ்டப்படாமல் இந்த முருகனே உனக்கு துணையாக இருப்பேன். நீ சோர்வடைந்து போனாலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செஞ்சு முடிப்பேன். நன்றியோடும் நம்பிக்கையோடும் வாழும் மனம் எப்போதும் என் அருளின் கவசத்தால் சூழப்பட்டிருக்கும். அதனால தான் இந்த நன்றி உணர்வும் நம்பிக்கையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருப்பதற்காக நான் வந்திருக்கேன் என் செல்வமே. உன்னுடைய வேலைகளை நீ எந்த அளவுக்கு அமைதியாக திறமையாக செஞ்சு முடிக்கிறாயோ, எந்த அளவுக்கு உன் சிந்தனைகளில் என்னை அடிக்கடி நினச்சிக்கிறியோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவும் உன் மனசு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நீ எப்போது என்ன நினைச்சாலும் உனக்காக உடனே நான் ஓடோடி வருவேன். உன் மனசை தான் என் கோவிலாகவும் என் கருவறையாகவும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உனக்கான புண்ணிய பலன்களை அள்ளி கொடுக்கவும் உனக்கான துன்பங்களை போக்கி இன்பங்களை வரவழைப்பதற்குமாகவே இந்த முருகன் இப்போது உன்னை நாடி தேடி ஓடி வந்தேன் என் செல்வமே. இந்த நாள் எப்படி இருக்குமோன்ற கவலையே உனக்கு வேண்டாம். இந்த நொடி முதல் உன் எண்ணங்களை சரிப்படுத்தி முறைப்படுத்தி உனக்கு நல்ல பழக்கத்தை வரவழைச்சு உன் எதிர்காலத்தையே உனக்கான காலமாக மாற்ற போகிறேன். இன்னைக்கே எல்லாம் மாறிடுமான்னு யோசிக்காத. நான் மனசு வச்சேனா அனைத்தையும் இந்த நொடியே மாற்றிடுவேன். நீ எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் மாற்றங்கிறது வெளியிலிருந்து மற்றவங்க மூலமாக வர முடியாது. அதை நீ தான் உன் மனசுக்குள்ளே விதைக்கணும். ஒவ்வொரு சின்ன சின்ன சிந்தனையும் தான் ஒரு பெரும் புரட்சியின் தொடக்கம். நீயும் உன் மனசில் நான் எப்போதும் நல்ல எண்ணங்களோட நம்பிக்கையோடு இருப்பேன், என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவாருன்ற எண்ணம் எனக்கு எப்போதும் இருக்குன்ற அந்த மாற்றத்தை உன் மனசுக்குள்ளே கொண்டு வா. இப்போது உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த முருகன் நான் உருவாக்கி தர்றேன்.
உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். இந்த நாள் உனக்கான நல்ல நாளாக, உனக்கான நல்ல விடியலாக நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே. உன் மனசுல நீ என்ன முழுசா நினச்சிக்கிட்டு எத்தனையோ பூஜைகள் செய்தாய், சஷ்டி விரதமும் என் பிள்ளைகள் செய்றீங்க. அப்படி இருக்கும்போது உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாம இருக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். இப்போதே இந்த நல்ல நாளிலேயே உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் கர்ம வினையின் தாக்கத்தை குறைத்து காணாமல் போகச் செய்து உனக்கு நன்மையான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பதற்காகவே இப்போது இந்த நல்ல நாளில் உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே. இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். நீ வைத்த விரதமும் நீ எனக்காக ஏற்றிய தீபமும் என் கோயிலுக்கு வந்து வணங்கியதும் ஒருபோதும் வீண் போக விடமாட்டேன். அதனால தான் உன் மனசை வலிமையாக்கி உன் வாழ்க்கையை சுத்தமாக்க ஓடி வந்தேன். நீ கேட்ட வரத்தை எல்லாம் இன்று நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ கேட்ட வரமே உனக்கு நிம்மதியையும் நிரந்தர சந்தோஷத்தையும் நன்மையையும் கொடுக்கும் விஷயமாக மாறப்போகுது. இனிமே நீ ஒருபோதும் மனம் தளரவே கூடாது என் செல்வமே. என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செய்ய போகிறேன். உன் மனசை நீ தூய்மையாகவும் தைரியமாகவும் வச்சுக்கிட்டா மட்டுமே போதும். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக நீ தோற்று போகவே மாட்ட. இந்த முருகன் உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தருவேன். என்னை நம்பியதின் பலனாக இனி நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். இதுவரைக்கும் வேணும்னா நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது என் வார்த்தைகளை 100% நீ முழுமையாக நம்பினா நீ யோசிச்சு கூட பார்க்காத அளவில் உனக்கான நல்லதை சிறப்பாக நடத்தி முடிப்பேன். நீயும் எந்த குறையும் சொல்லாமல் யாரையும் எதுவும் சொல்லாமல் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோட வாழ்க்கைய வாழ்வாங்கு வெகு சிறப்பாக வாழுவாய் என் செல்வமே. உனக்கு என்ன தேவைனாலும் எது தேவைனாலும் கண்டிப்பாக உனக்காக நான் ஓடி வந்து அங்கே நிற்பேன். நீ என் மேலே முழு பாரத்தையும் போட்டுட்டு உனக்கான வேலையை மட்டும் செஞ்சினா போதும். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எதுவுமே உன்னை நெருங்காது, அண்டாது, எதுவும் செய்யவும் முடியாது. உன்னை ரட்சிக்கவே, உன்னை காப்பாற்றவே, உனக்கு பாதுகாப்பு தரவே இந்த முருகன் நான் இருக்கேன். அதனால் உனக்கு எந்த பயமும் வேண்டாமேன் செல்வமே. நீ என்னிடம் வைத்த நம்பிக்கையோடு கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் கண்டிப்பாக உனக்கு இன்னைக்கு தான் நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ வேண்டி கேட்டது அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும். நீ நினச்ச எல்லா காரியங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக முடிச்சு தரப்போகிறேன். நீ கேட்ட அற்புத பரிசையும் கூட இன்றே உன் கைகளில் ஒப்படைக்கணும்னு முடிவெடுத்துட்டா அதிகாலையிலிருந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த முருகனை நம்பி வந்த உனக்கு எந்த கஷ்டமும் வர விடமாட்டேன் என் செல்வமே. இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அழகான விஷயங்களை மாயமான விஷயங்கள், மாயையான விஷயங்கள் என்பதை புரிந்து கொள். மாயையும் பொய்யும் எப்போதுமே அழகாக தான் இருக்கும். அழகாக இருக்கிறவங்களையும் அழகாக இருக்க பொருட்களையும் நேசிக்காம எப்போதும் உள்ளம்தான் அழகு, உண்மைதான் அழகுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. எப்போதும் உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தெளிவான அழகான உள்ளமாகிய இந்த முருகனை நேசி. இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன் என் செல்வமே. எப்போவுமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீ பார்ப்பதற்கு வெளியில் எல்லாரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அழகாக ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதைப் போல தெரிந்தாலும் உனக்கு இருக்கிறத போல தான் இங்கே இருக்க எல்லாருக்குமே 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு யார் மீதும் கோபப்படாவோ, யார் மீதும் கோபப்படாமல் யாரையும் குறை சொல்லாமல் யாரிடமும் தப்பு கண்டுபிடிக்காமல் உன் வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கிட்டு வாழ பழகு. உன்னையே நீ உணராமல் இருந்தீனா, உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டீனா அப்புறம் உறவுகளையும் நட்புகளையும் இழக்க நேரிடும். எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பா மட்டும் பார்க்க பழகு, பேச பழகு. யாரிடமும் ஆத்திரப்படுவதோ, கோபப்படுவதோ, எரிச்சல் படுவதோ வேண்டாமேன் செல்வமே. சில பேருடைய உண்மையான முகத்தை நீ உணர்ந்திருப்பாய். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, அவசர ஆத்திரத்துக்கு யார் ஓடி வந்து உதவி செய்வாங்க,
யார் உனக்கு ஒரு பிரச்சனைனா தலை தெறிக்க துடிச்சு உழந்து ஓடுவாங்கன்றதையும் நீ பார்த்து விட்டாய்தானே. இப்போது உனக்கு கிடைச்ச அனுபவத்தையும் நீ கற்றுக்கிட்ட பாடங்களையும் வச்சு தெளிவான முடிவுகளை எடுக்க பழகிக்கோ. வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் உனக்கு சலிப்பாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே உனக்கு செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுத்துட்றேன். உன் மனதில் நீ கற்பனை செய்து வைத்திருந்த கனவுகளையெல்லாம் நனவாக்கி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் பக்குவம் இல்லாமல் அவசரப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தனே, இனி பக்குவத்தோட எதையும் யோசிச்சு பேச ஆரம்பி என் செல்வமே. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி உன் வாழ்க்கையில் நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவ. சின்ன வயசுலேருந்து உன் மனசில் விதைத்த பயங்கள் இப்போது மேலே எழுந்து வரக்கூடாது. எல்லா பயத்தையும் அமுக்கி புதைச்சிட்டு நீ தைரியமாக வாழ தயாராகு. இனி வரப்போகும் காலம் உனக்கான நல்ல காலமாக இருக்கட்டும். நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ நேர்மறையாக வாழ தயாராகு. முருகா முருகான்னு என் நாமத்தை நீ இடைவிடாமல் சொல்லும்போது கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும். யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும், யார் உன்னை தோல்வி அடைய செய்தாலும், உன்னை நிராகரித்தாலும் கூட அதை நினச்சி நீ வருத்தப்படாத. எந்த இடத்துல தோத்து போனியோ, யார் உன்னை ஒதுக்கி நிராகரித்தார்களோ அதே இடத்துல உனக்கு சிறப்பான வாய்ப்பை நான் கொடுத்து கண்டிப்பா ஜெயிக்க வைப்பேன். இந்த முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கான வெற்றி மிக பெரிய அளவில் சீக்கிரமாக உன்னை தேடி வரப்போகுது. அதற்கு ஆரம்பமாகத்தான் இந்த நாளை உனக்கான நாளாக மாற்றி உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சி கிடைக்கும்படி செஞ்சுருக்கேன்.